இதுக்கு நடுவுல அந்த பையனுக்கு வந்து மஸ்கட்ல ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்குது. டெம்பரரியா ஒரு வேலை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா சரி நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சான். இவளுக்கும் கூட மனசுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த தொல்லையிலிருந்து நம்ம தப்பிச்சோமே அப்படின்னு நினைச்சு அவ நினைச்சா. சரி அவன் எங்கேயாவது வேலை இருக்கட்டும். நமக்கு 2 மாமனார், மாமியார் இருக்காங்க. வீடு இருக்குது. அதனால இங்க இருந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த பையன் மஸ்கட் போயிடுறான். இவளுக்கு இப்ப என்னன்னு கேட்டாக்கா, இதுக்கு நடுவுல அந்த சம்பவம்லாம் நடந்தபோது கொஞ்ச நாள்லயே அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறாங்க. யாரு? மாமியார் அம்மாவுக்கு. இப்போ இவனோட போக முடியுமா மஸ்கட்டுக்கு? போய் அங்க போய் திட்டு வாங்கினா நமக்கு அந்த தேசத்துல யாரையுமே தெரியாது. அதனால என்ன நினைச்சா, அவன் போகட்டும் நம்ம இங்க இருந்துக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சா. அப்ப மாமனாருக்கு வந்து டயபெட்டிஸு. ரொம்ப முத்தின கேஸ் அவரு. அதனால என்னன்னா படுக்கையிலேயே இருந்துட்டு, சிறுநீர் கழிச்சுட்டு, அந்த மாதிரி இருந்துருவாரு. அவரால நடக்க முடியாது. ஸோ இவர் தான் எனக்கு அப்பா அப்படின்னு நினைச்சு, அவருக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு நம்ம குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ ஒரு 3 மாசம், 4 மாசம் அப்படியே போகுது. அங்கிருந்து எப்பவாவது பேசுவான். "என்னடி பண்ற? வீட்லயா இருக்க?" அப்படின்னா, "இல்ல கடைக்கு வந்திருக்கேன்னு" ஒரு வார்த்தை ஏமாந்து சொல்லிட்டா. "யார் கூட வந்திருக்க? அவன் பேர் என்ன? உனக்கு என்ன கடைக்கு? அப்பா அங்க இருக்கார் உடம்பு சரியில்லாம. உனக்கு என்ன இங்க? எங்க? சொல்லி போ" அப்படிம்பா. இவன் வந்து சரி இது திருந்தாத ஜென்மம். நான் இங்க தான் இருக்கேன். நீங்க வேணா யார வேணா கேட்டுக்கோங்க பக்கத்துல. கடைக்காரர்கிட்ட ஃபோன் தரவா? அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ இப்படி தான் நடந்தது. திரும்ப வந்துட்டார். அப்புறம் இந்த சந்தேகத்தோடயே இருந்தபோது, அவங்க அப்பாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுது. மாமனாருக்கு. இவளுக்கு ஒரு பயம் என்னன்னா, கடைசியில நான் தான் கொன்னுட்டேன்னு கூட இவன் சொல்ல தயங்க மாட்டான். அதனால உடனே ஃபோன் பண்ணி மஸ்கட்க்கு இவன் இருக்கிற இடத்துல ஃபோன் பண்ணி, "இந்த மாரி அப்பாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. அதனால நீ வா" அப்படின்னு. அவன் என்ன நெனச்சுட்டு வரான், சீரியஸா இருக்கு. சீக்கிரம் போயிடும். நம்ம வந்து திரும்ப போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறான். ஆனா, ஆ வந்த பிறகு பார்த்தாக்கா, அவங்க அப்பா அப்படி இழுத்துட்டே இருக்கு. போகிற உசுர யாராவது போக வைக்க முடியுமா? அதுவும் தானா போனா தான் ஆச்சு. ஆமா. அதுக்கு அப்புறம் தினம் 2 நாள், 1 வாரம் அப்படி போக போக, "எதுக்கு இன்னும் உசுரோட கிடக்குற? செத்து தொலையேன்." வாடா போடான்னு அந்த அப்பாவ சொல்றேன். "ஐயய்யோ! என்னங்க இப்படி பேசுறீங்க? பாவங்க" அப்படின்னு. அவர் பேச முடியாத நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணுல 2 சைட்லயும் தண்ணி வரும். இந்த பொண்ணு ஏதாவது சாப்பாடு குடுக்க வச்சா, கொண்டு வந்ததுன்னா, அது கையெடுத்து கும்பிட்டுட்டு, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. இல்ல, அந்த பையன பத்தி இப்படி பண்றானே அப்படின்னு ஜாட காட்டுவாரு. இந்த பொண்ணால எதுவும் பண்ண முடியாது. அவன் வாய அடைக்க முடியாது. ஸோ கடைசி ஆக ஆக அந்த அப்பாவ அடிக்கிற அளவுக்கு வந்துடுறான். அடிச்சு தள்ளுற அளவுக்கு வந்து தான் அந்த அப்பா சாகுறாரு.